கொடைக்கானலில் இருக்க குழந்தை வேலப்பர் முருகர் கோயிலில் தான் வந்து எப்படியா அந்த தசபாஷான சிலை இருக்குது. போகர் வந்து மொத்தம் 2 சிலை செஞ்சார்ல. ஃபர்ஸ்ட் வந்து தசபாஷண சிலை செஞ்சது தான் வந்து இந்த கொடைக்கானலில் இருக்குது. இன்னொன்று நவபாஷண சிலை, அதுதான் வந்து பழனி கோயிலில் இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியும். இந்த தசபாஷான சிலையிலையும் வந்து அபிஷேகம் பண்ண அந்த நீர் வந்து தீர்த்தம் வந்து தீராத நோயையும் தீர்க்குன்றது நம்பப்படுது. ஸோ இது அபிஷேகம் பண்ண நீர் தான். இங்கே வர எல்லாருமே வந்து வேற மாநிலங்கள்லேருந்து வந்து இந்த தீர்த்த நீரை வாங்கிட்டு போகிறதுக்காகவே இங்கே வராங்க. டெய்லி காலையில் முருகருக்கு அபிஷேகம் பண்ண அந்த நீர் இருக்குல்ல, அதை தான் வந்து தீர்த்தமாக கொடுத்துட்டு இருக்காங்க. என்னன்னா இந்த தீர்த்தத்தை டெய்லி காலையில் வெறும் வயிற்றுல 5 ml குடிச்சா தீராத நோய் குணமாயிடுமா. இது வந்து நான் ஒரு சின்ன பாட்டிலில் வாங்கியிருக்கேன். இது பெரிய பாட்டிலே இருக்குது. இதுக்கு வந்து ஸ்பெசிஃபைடாக ரேட்டு அப்படிலாம் எதுவும் கிடையாது. நம்மளால் முடிஞ்ச தட்சணைகள் 200, 300, 500 வரைக்கும் வாங்கிக்கிறாங்க. அது நம்ம குடிச்சிட்டு எதுவாக இருந்தாலும் கொடுக்கலாம். இந்த ரேஞ்சில் குடிச்சிட்டு இந்த தீர்த்தம் வாங்கி நம்ம சாப்பிட்டோம்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய டிசீசஸ் கியூர் ஆயிருக்குன்ட்டு சொல்றாங்க. இன்ட்ரெஸ்டிங்ல முருகனுடைய அருளால இந்த உலகத்துல இருக்க எல்லா முருகன் கோயிலுக்கும் போய் அந்த கோயிலோட சிறப்பெல்லாம் உங்களுக்கு காட்டலான் இருக்கேன். எனக்காக நம்ம பேஜை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.